வணக்கம் நண்பர்களே, வாங்க கதைக்குள் போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மதுரைக்கு அருகில் ஒரு சிறிய ஊரில் முருகன் என்ற ஒருவர் தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார். தினமும் அதிகாலையில் வேலைக்குச் சென்று இரவு சோர்வுடன் திரும்புவார். குடும்பத்துக்காக உழைத்தார். பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவு. ஆனால் அந்த அக்கறை வெளியில் வந்த விதம் அன்பாக இல்லாமல் அடிக்கடி கோபமாக மாறிவிடும். அவருக்கு அருண் என்ற ஒரு மகன் இருந்தான். அமைதியான, மனசு நெகிழும் பையன். படிப்பில் குறைந்தவனில்லை, ஆனால் மிகச் சிறந்தவனும் அல்ல. முயற்சி செய்தான். ஆனாலும் எல்லா பாடங்களிலும் ஒரே மாதிரி மதிப்பெண் எடுக்க முடியாது. ஒரு நாள் தேர்வு முடிவுகள் வந்தன. அருண் தன்னால் முடிந்த அளவுக்கு படித்திருந்தான். மதிப்பெண்கள் சராசரியாக இருந்தன. அவன் மனதில் கொஞ்சம் பயம் இருந்தாலும் அப்பாவுக்கு மெதுவா சொல்லிக்கலாம் என்று நினைத்தான். மாலை முருகன் வீட்டுக்கு வந்ததும் அருண் மதிப்பெண் அட்டையை கொடுத்தான். முதலில் அமைதியாக பார்த்தார். அடுத்த நொடி முகம் கடினமாயிற்று. இது என்ன மதிப்பெண்? நான் உனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? உனக்கு படிப்புல ஸ்ரத்தையே இல்ல. அருண் நடுங்கிய குரலில், அப்பா, நான் முயற்சி பண்ணேன் என்று சொல்ல ஆரம்பித்தான். முயற்சியா இது? அடுத்த வீட்டு பையன் எவ்வளவு எடுக்கிறான் தெரியுமா என்று முருகன் குரல் உயர்த்தினார். அந்த ஒப்பீடு அருணின் இதயத்தில் கூர்மையான கத்தியாய்ப்பட்டது. அவன் அமைதியாக நின்றான். கண்களில் நீர் திரண்டு வந்தது. மேலும் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அந்த இரவு அவன் உணவை முடிக்காமல் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டான். அம்மா மீனா இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார். இரவு தாமதமாக அவர் முருகனிடம் மெதுவாக பேசினார். நீ சொன்னது தவறு என்று சொல்ல வரல. உன் கவலை எனக்கும் தெரியும். ஆனா நீ கோபத்துல சொன்ன வார்த்தை அவன மனசுல என்ன பண்ணிருக்கும் என்று யோசிச்சியா? அவன் உன்னை மதிக்கிறான். ஆனா இப்ப உன்னை பயப்பட ஆரம்பிச்சிருக்கான். முருகன் முதலில் அமைதியாக இருந்தார். பின்னர் மெதுவாக நாற்காலியில் அமர்ந்து கொண்டார். அவருடைய நினைவில் தன் சிறுவயது தோன்றியது. தன் தந்தை ஒருமுறை கோபத்தில் சொன்ன கடுமையான வார்த்தைகள் இன்னும் மனதில் காயமாக இருந்தது. நான் அதையே மீண்டும் செய்கிறேனா என்று உள்ளுக்குள் கேள்வி எழுந்தது. அடுத்த நாள் காலை அருண் பள்ளிக்குச் செல்ல தயாராகிக் கொண்டிருந்தான். வழக்கமாக பேசாமல் முருகன் வெளியேறி விடுவார். ஆனால் அந்த நாள் முருகன் அவனை அழைத்தார். அருண், ஒரு நிமிஷம் இங்க வா. அவன் மெதுவாக வந்தான். கண்களில் இன்னும் பயம் இருந்தது. முருகன் சற்று நேரம் பேசாமல் நின்றார். பின்னர் மெதுவாக சொன்னார், நேத்து நான் ரொம்ப கோபமா பேசிட்டேன். உன்னை காயப்படுத்திட்டேன். மன்னிச்சுடு. அருண் அதிர்ச்சியடைந்தான். அப்பா, இப்படி மெதுவாக பேசுவது அவன் வாழ்வில் முதல் முறை. உன் மதிப்பெண் பார்த்ததும் நான் பயந்துட்டேன். உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும் என்பதால தான் கோபம் வந்தது. ஆனா நான் யோசிக்காம பேசிட்டேன். இனிமே உன்னை திட்டுவதற்கு முன்னாடி உன்னை கேட்பேன். அந்த நொடியில் அருணின் மனசில் இருந்த பயம் கரைய ஆரம்பித்தது. அவன் மெதுவாக தலையசைத்தான். அதற்குப் பிறகு அந்த வீட்டில் ஒரு பெரிய மாற்றம் உடனே நடக்கவில்லை. ஆனால் ஒரு சிறிய மாற்றம் நடந்தது. கோபம் வந்தவுடனே வார்த்தை வரவில்லை. முதலில் அமைதி வந்தது. அருண் படிப்பில் சிக்கல் இருந்தால் சொல்ல ஆரம்பித்தான். முருகன் அவனுடன் உட்கார்ந்து புரிய வைத்தார். மதிப்பெண்கள் மெதுவாக உயர்ந்தன. அதைவிட முக்கியமாக அந்த வீட்டில் சிரிப்பு அதிகரித்தது. ஒரு நாள் ஆசிரியர் முருகனை பார்த்து சொன்னாரு, உங்க பையன் இப்ப ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கான். முன்னாடி பயந்து பேச மாட்டான். வீட்டுக்கு திரும்பும் வழியில் முருகன் மனதில் நினைத்தார், நான் அவனை உயரம் ஏறச் செய்ய நினைத்தேன். ஆனா என் கோபம் அவன் மனசையே கீழே தள்ளப் போயிருந்தது. அவர் புரிந்து கொண்டார், கோபம் அன்பை கற்றுக் கொடுக்காது. அது தூரத்தை மட்டும் உருவாக்கும். அமைதிதான் உறவை காப்பாற்றும். பொறுமைதான் நம்பிக்கையை வளர்க்கும். அந்த வீட்டை மாற்றியது பெரிய அறிவுரைகள் இல்லை, ஒரு சிறிய பழக்கம்தான். கோபம் வரும் நொடியை கடந்து ஒரு நொடி காத்திருக்கும் பழக்கம். ஏனெனில் ஒரு தந்தையின் கட்டுப்பாடில்லாத கோபம் ஒரு குழந்தையின் மனதை உடைக்கலாம். ஆனால் அதே தந்தையின் அமைதி அந்த குழந்தையின் வாழ்க்கையை கட்டி எழுப்பும்.